Hi friends, happy Ugadi. Happy Ugadi friends. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரே டைம்ல 3 விதமான ஒப்பட் செய்ய போறோம். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்டே பூர்ணத்துக்கு மாவு ஒப்பட் தட்டறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அதுக்கு பூரணங்கள் ரெடி பண்றோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானல்ல ஸ்டவ் பத்த வச்சு வானல்ல வச்சாச்சு. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய்க்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒப்பட்டுக்கு இப்போ நம்ம அதில் தேங்காய் போட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய், திராட்சை, முந்திரி இது மூணும் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ அது நல்லா இதாகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பொடி ஏலக்காவும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கெட்டியாக இருந்தாலும் தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே பதத்தில் நம்ம இறக்கிடலாம். என்னடா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் 3 பேர் தான், அதனால தான் கம்மியாக பண்ணியிருக்கோம். இப்போது தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வெல்லம் போட்டுக்கலாம். 2 வெல்லம் போட்டு 1 சர்க்கரை போட்டு 3 ஒன்றே வேணான்னு சொல்லிட்டு மாற்றி செய்யணும். அவ்வளோதான். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது இன்னும் கெட்டியாகிடுச்சுன்னா இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம். என்னடா அளவெல்லாம் எதுவும் சொல்லலையேன்னு பார்க்காதீங்க. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை சேர்த்துக்கலாம். நான் வந்து பொதுவாகவே மைதா மாவே 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் நிறையா எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒப்பட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒப்பட்டுக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. பருப்பு போலியும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இதுதான் ரொம்ப லேட் ஆகும், அதனால் இது ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம 3 விதமான ஒப்பட்டை தட்டி போட்டுக்கலாம். ஒப்பட்டு சுட்டாயிடுச்சு. இந்த ஒப்பட்டுக்கு மாவு செய்கிற பதம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஒப்பட்டு நல்லா தட்டுறதுக்கு வரும். நல்லா தண்ணி எண்ணெயும் சரிசமமாக ஊற்றி பிசையணும். அப்போ தான் செம்மையாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒப்பட்டுக்கு நெய்யும் பாலும் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பூஜை பண்ண போகலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.